உங்கள் வாழ்க்கையை மாற்றியது உங்கள் குடும்பமா இல்லை உங்கள் நண்பர்களா? நீங்கள் பழகும் நண்பர்கள் உங்களை ஜன்னத்துக்கு அழைக்கிறார்களா, நரகத்துக்கு இழுக்கிறார்களா? நல்லவனாக பிறந்தவன் கூட கெட்டவனாக மாற காரணம் ஒரே ஒன்று, நட்பு. ஒரு நண்பன் உங்களை சுவனத்திற்கு அழைத்தால் அவன் உண்மையான நண்பன். இல்லையென்றான்? இந்த ஒரு நட்புதான் உங்கள் ஈருலக வாழ்க்கையை காப்பாற்றவும் அழிக்கவும் செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுவுக்கே. நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பேசப்போகும் முக்கியமான விஷயம் நல்ல நண்பர்களை தேர்வு செய்வது பற்றியது. ஒரு மனிதனை நல்லவனாகவும் தீயவனாகவும் மாற்றுவதில் நட்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒருவன் கூட தீய நண்பர்களின் பழக்கத்தால் ஒழுக்கம் கெட்டவனாக மாறிவிடுகிறான். அதேபோல் மோசமான சூழலில் பிறந்த ஒருவன் கூட நல்ல நண்பர்களின் சகவாசத்தால் ஒழுக்கசீலனாக மாறிவிடுகிறான். இதைத்தான் பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்ற பழமொழி உணர்த்துகிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணத்துடன் விளக்கினார்கள். நல்ல நண்பன் கஸ்தூரி வைத்திருப்பவனை போன்றவன். வாங்காவிட்டாலும் அவனிடமிருந்து நறுமணம் கிடைக்கும். ஆனால் தீய நண்பன் கொல்லனின் உலையை போன்றவன். உன் ஆடையை கூட எரிக்கலாம் அல்லது கெட்ட வாடையை தரலாம். அதுபோல் தீய நண்பர்களின் நட்பு நமது மறுமை வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் வீணர்களுடன் வீணாக மூழ்கிக் கிடந்தோம் என்று எச்சரிக்கிறான். உண்மையான நண்பன் என்றால் நீ தொழ மறந்தால் நினைவூட்டுவான், நீ தவறு செய்ய முயன்றால் உன்னை தடுத்து நிறுத்துவான், நீ நல்ல காரியம் செய்தால் உன்னுடன் சேர்ந்து செய்வான். அல்லாஹ் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறான். ஆகவே நாம் நல்ல நண்பர்களை தேர்வு செய்து தீய சகவாசங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த உலகிலும் நிம்மதி, மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறுதியாக துஆ செய்வோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல நண்பர்களை அளிப்பாயாக, தீய சகவாசத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, எங்கள் நட்புகளை உனக்காக உருவாக்கி தருவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.